பால்வாடியில் சத்து மாவு வச்சு தான் ஒரு பக்காவான கேக் பார்க்க போகிறோம். ஒரு 2 முட்டை போல் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும். 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாசனைக்கு 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கெட்டியாக இருக்கனால நம்ம பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதம் ரிப்பன் மாதிரி வர மாதிரி நம்ம கலந்துக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவிட்டு தனியாக நல்லா தட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனை நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 15 மினிட்ஸ் போல். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வச்சுட்டு 40 மினிட்ஸில் பேக் பண்ணிங்கன்னா பக்காவாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு மேலே அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். சத்து மாவில் செஞ்சதானே யாருக்குமே கண்டுபிடிக்க மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.